அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி ஐயா. இப்ப நடந்தும் ஒரே பேச்சு எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு, குறிப்பா எரிவாயு தட்டுப்பாடு, எரிவாயு சிலிண்டர் வீடுகளுக்கு இப்ப புக் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, ஓடிபி வரல, எப்போ வருங்கிற தகவல் இல்லை. ஒரு 4-5 நாள் அதே மாதிரியே இருக்கு. ஹோட்டல் கூடியதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அண்மையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கின்றன, இன்னும் மற்ற ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது. இப்போ இந்தியா முழுக்க இந்த தட்டுப்பாடு, வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறது. அதையும் தாண்டி குடும்பங்களில் சமையல் பண்ணுவதில் மிகப்பெரிய தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறது. உங்களுடைய பார்வை? இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, எல்லா நாட்டிலயும் இருக்கு. ஆனா இந்தியாவில் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இந்த பிஜேபி கும்பலுடைய மண்டை மசாலாவில் இருக்கிற தட்டுப்பாடு கூட சேர்ந்திருக்கு. அதுல மற்ற நாட்டுல எல்லாம் வெறும் சிலிண்டர் தட்டுப்பாடு தான். இங்க நம்ம நாட்டுல மட்டும் இந்த பிஜேபியினுடைய மண்டையில மசாலா இல்லாத தட்டுப்பாட்டுனால நம்ம கூடுதல் தொல்லைய அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா இதுல புதுசா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஈரான் சண்டை நடந்ததுல இருந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. பங்கு சந்தையில 31 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. இந்தியாவில ஏற்றுமதி 92,000 கோடி அப்படியே தேங்கி நிக்குது. இப்படி நிறைய ஹோட்டல்கள், தமிழ்நாட்டுல மட்டும் 1.5 லட்சம் ஹோட்டல் மூடி இருக்காங்க. இன்னும் நாடு பூரா எவ்வளவு இருக்கும்? விவசாயம் பாதிக்குது, மருந்து, ஹாஸ்பிட்டல், எல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம். இது ஒன்லைன் சொல்லணும்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனைய இந்த பிஜேபி அண்ட் பிஜேபி கூட்டணி எப்படி அணுகுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. முதல்ல ஒரு முன் யோசனை, முன்கூட்டி இருக்கணும். 85% கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ற ஒரு நாடு நம்ம நாடு. 50% எரிவாயு இறக்குமதி பண்ற நாடு நம்ம நாடு. அப்போ இவ்வளவு சண்டை நடந்தும் அமெரிக்கா தன்னுடைய கையிருப்புல இருக்கிற எண்ணெயில 1 லிட்டர் கூட எடுக்கல, அப்படியேதான் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க பார்லிமெண்ட்ல 90 நாளைக்கு எண்ணெய் வச்சிருக்கேன், 1 மாசத்துக்கு எரிவாயு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப சண்டை ஆரம்பிச்சு 1 வாரத்துக்குள்ளேயே சிலிண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவியை திறந்தாலே இதே பிரச்சனையாதான் இருக்கு. அப்ப இதுல உங்க கருத்து எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணும். முதல்ல நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொல்றாரு, நாடே இந்த பிரச்சனையில இருக்கு. அவர் சொல்றாரு, இது எதிர்கட்சிகள் செய்யற பொய் பிரச்சாரம், எரிவாயு தட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கிறார் நயினார். இனிமேல் அவர் பேரை நம்ம நயினார்ன்றதுக்கு பதில் பொய்னாருன்னு தான் வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல டிவியில பார்த்தாலே தெரியுது, வெளியில ரோட்ல பார்த்தாலே தெரியும் அவர் இருக்கிற ஊரு எத்தனை ஓட்டல் மூடி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம இது பொய், எதிர்கட்சிகள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மனுஷனை எந்த லிஸ்ட்ல நீங்க சேர்ப்பீங்க? அவரு மாநில தலைவர் அந்த கட்சிக்கு. இந்த கட்சி எப்படி வழங்கும், இந்த கட்சி வந்தா நாடு எப்படி வழங்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு அவருடைய ரோல். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கூட்டணியில இருக்கக்கூடிய அன்புமணி, அவரு 360 டிகிரி மூல ஒழுகக்கூடிய ஒரு ஆசாமி. அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த எரிவாயு எண்ணெய் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசுடைய வேலை. அவரு அதை கேள்வி கேட்காம என்ன பண்றாரு, ஸ்டாலின் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு? என்னமோ மத்திய அரசுல பெட்ரோலிய அமைச்சரா இருக்கிற மாதிரி அவர் நினைச்சு யாருக்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னு தெரியாம, பொறுப்பு இல்லாம எதுக்கு இருந்தாலும் திமுகவை குறை சொல்லணுங்கிற ஒரு ஆத்திரத்துல சொல்றாரு. இதை விட உச்சகட்டமா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இந்த தட்டுப்பாட்டுல ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வணிக சிலிண்டர் 115 ரூபாய் ஏற்றிருக்காங்க. வீட்டு சமையலுக்கு இருக்கிற சிலிண்டர் 60 ரூபாய் ஏற்றிட்டாங்க. இப்படி 115 இது ஏத்தனா எல்லாமே ஏறும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி வாயை திறக்க துப்பு இல்லாத இந்த
அன்புமணி என்ன சொல்றாரு, ஸ்டாலினை பார்த்து 100 ரூபாய் நீங்க சிலிண்டர் விலையில குறைங்க. யார? மோடி ஏத்துவாராம், ஸ்டாலின் குறைக்கணுமா? என்ன பித்தலாட்டங்க இது? யாரு அவரு ஏத்திட்டே இருப்பாரா? அவரை பார்த்து ஒரு வாயை திறக்க மாட்டாராம். இதுக்கு மானியத்தையும் கட் பண்ணிட்டாங்க. சிலிண்டருக்கு மானியம் கிடையாது, இப்ப தெரியல உங்களுக்கு. ஆனா அவங்கள பார்த்து ஏயா மானியம் கட் பண்ண, ஏயா விளையாட்டணும்னு கேட்க துப்பு இல்லாத இவரு இங்க பார்த்து ஸ்டாலினை பார்த்து இந்த தட்டுப்பாட்டை எப்படி போக்குவீங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஒருத்தர் பொய்ங்கிறாரு. இன்னும் ஈரான் சண்டை நடக்கலன்னு தான் இவங்க பொய் சொல்லலன்னு வச்சுங்களா, மீறி எல்லாம் பொய்யும் சொல்லிட்டாங்க. மத்திய பெட்ரோலிய அமைச்சர் சொல்றாரு கட்டுப்பாடே கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் எந்த நாட்டுலதான் இருக்காரு, வெளியில எட்டி பாக்குறாரா, அவங்க தெருவுல என்ன நடக்குதுன்னு பாக்குறாரா? உத்தரப்பிரதேசத்துல அவ்வளவு கலைபரம் நடக்குது, நீண்ட வரிசைகள்ல மக்கள் நிக்கிறாங்க, ஆட்டோ ஓடல, எதுவுமே செய்ய முடியாது. மந்திரி அப்படி சொல்றாரு, மாநில தலைவர் இப்படி சொல்றாரு, அன்புமணி கூட்டணியில் இருக்கக்கூடிய அவரு இப்படி சொல்றாரு, எடப்பாடி இதெல்லாம் விட்டுட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அம்மா உணவகத்தை ஒழுங்கா நடத்தணும் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. திரும்பி எரிவாயு குடியா அப்படின்னு யாரை பார்த்து சொல்லணும்? மோடியை பார்த்து. அவரு இந்த எரிவாயு பத்தி பேசல, எண்ணெய் பிரச்சனையை பத்தி பேசல. அவரு என்ன சொல்றாரு, எங்க என்டிஏ கூட்டணியை பார்த்து திமுக அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. சம்பந்தம் இல்லாத பேசுறது அவங்களுக்கு ஒரு பழக்கங்க. இல்லைன்னா சொல்லுவாங்களா, இப்ப முந்தா நாள் கிரிக்கெட்ல ஜெயிச்சது இந்தியா, அதுக்கு மந்திரி சொல்றாரு அது கிரிக்கெட்ல ஜெயிச்சதுக்கு அனுமார் தான் காரணங்கிறாரு. அவரு அனுமார் என்னமோ பெரிய பேட்ஸ்மேன் பவுலர் மாதிரியும் என்ன, அவரு தான் ஜெயிச்சு கொடுத்த மாதிரியும் சம்மந்தம் இல்லாத பேசுறாங்க. அப்ப இத்தனை வருஷம் தோத்ததுக்கு யாரு காரணம்? அதுக்கு அனுமார் தான் காரணமா? இப்படி தொடர்பு இல்லாம பேசுறது. இந்த விஷயத்துல ஏன் மத்திய அரசாங்கத்தை நம்ம இவ்வளவு கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தோம், சலுகைகள் எல்லாம் வாங்கணும். ஒரு பீப்பாக்கு எவ்வளவு தெரியுமா பணம் ஃப்ரீயா கொடுத்தாரு அவர் புட்டின், ரஷ்ய அதிபர்? 2000 ரூபாய் ஃப்ரீ ஒரு பீப்பாக்கு, கம்மி நமக்கு இந்தியாவுக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாரு நேத்து, யோ நீ என்கிட்ட வாங்குறத சொல்லாம கொள்ளாம அமெரிக்கா பேச்ச கேட்டு நிறுத்திவிட்டார், அதனால இனிமேல் உனக்கு என்ன கிடையாது, சலுகையே கிடையாது, வெளியில எவன் வாங்குறோம்னா அந்த மாதிரி வாங்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பீப்பாக்கு $4 $5 கூட வச்சு இப்போ விற்கிறாரு. அப்போ இந்த மோடி சர்க்கார் என்ன முடிவு, அவங்க எடுத்த முடிவு எது நம்ம நாட்டுக்கு நல்லது பாருங்க. அவர் அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அந்த முடிவுகளை எடுக்கிறார் யாரு? மோடி. இந்தியாவுக்கு எது நல்லதோ அந்த முடிவுகளை எடுக்க மறுக்கிறார் இந்த பிரச்சனைல. அதனாலதான் நம்மளை கொண்டாந்து முட்டு சந்தையில கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்னொன்னு, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும், எரிவாயு இல்லைன்னா எப்படி சமைக்கிறதுன்னா, இல்ல அவங்க சாதாரணமா எல்லா இருந்தாலும் உடனே ஜெய் ஸ்ரீராம் இப்படி சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா மக்கள் இதுல ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு தலையிடாம, இப்ப கூட பாருங்க, இந்தியாவிலேயே பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அம்பானி தான் வச்சிருக்கிறார். அதுதான், அதுல இருந்து எண்ணெய் போயிட்டு தான் இருக்கு, அதுல இருந்து எண்ணெய் போயிட்டு இருக்கு, நாட்டுக்கு திருப்பல. அத கூடவே 10த்துக்கு அமெரிக்கால வேற போய் ஒண்ணு நேற்று இது பண்ணிருக்காரு ட்ரம்ப். இன்னைக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு மோடிக்கும் இதுக்கும். அப்போ நாட்டை பற்றி கவலைப்படுவதை விட அம்பானியை பற்றி கவலைப்படுவதுதான் இந்த அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யாரை பார்த்து கேட்கணுமோ அவங்கள பார்த்து கேட்காம வாயில பிளாஸ்டிக் ஒட்டிக்கிட்டு அன்புமணி போன்றவர்கள் இங்க நம்மளை பார்த்து சம்பந்தமே இல்லாத ஆட்களை குற்றம் சொல்வது என்பது மிக மிக அநியாயமான ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க நைனாவே எடுத்து பேசுறவர். நைனாக்கே மூல வேலை செய்யலன்னு நேற்று கோர்ட்ல போய் சொல்லியிருக்காரு. யாரு? அன்புமணி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆசாமி அவர் இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டுக்காக பேசாம அவர் மோடி கூட பேசிக்கிட்டு நம்மள பாதிக்கப்பட்டவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறார். ஆக இந்த பிரச்சனையில சாதா சிக்கலை பெரும் சிக்கலா ஆக்கியிருக்கு. முழு பூசணியாய சோத்துல மறைக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா மோடி சர்க்கார் என்ன பண்ணிருக்கு, 300 ஏக்கர் பூசணி தோப்பையே சோத்துல மறைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பெரும் பொய்யை அவர்கள் கூச்சப்படாமல் சொல்றாங்க. இதனால பாதிக்கப்பட போறது நம்மளுடைய பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அந்த இழப்பெல்லாம் எப்படி சரி பண்ணுவோம்? ஏற்கனவே பிரச்சனை. முந்தா நாள் பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்கிறாங்க, பட்ஜெட் போட்டுட்டாங்க, இப்பதான் போட்டாங்க. அதுக்குள்ளே 2,81,000 கோடி பற்றாக்குறைன்னு சொல்லி அடிஷனல் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இந்த தமிழ்நாட்டை பார்த்து சும்மா கடங்கிறாங்க.
அவங்க இந்த ஷார்ட் பீரியட்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அடிஷனலா ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. பட்ஜெட் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்குள்ள நீங்க வந்து பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நிர்வாகம் டோட்டலா ஃபெயிலியர். இவங்களுக்கு ஆள தெரியாது. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஆள தெரியாத கும்பல், பொய் சொல்லுகிற கும்பல், சம்பந்தம் இல்லாம பேசுகிற கும்பல் இது. அது நம்மள இன்னும் மோசமான சூழ்நிலையில தான் தள்ளும் என்பது இந்த பிரச்சனை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் என்பது என்னுடைய கருத்தை. நாட்டையே பாதித்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெரும் பிரச்சனையில இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல மோடி சர்க்கார் இதுவரைக்கும் உருப்படியா ஒரே ஒரு வாயை திறந்திருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கான வழியை சொல்லியிருக்கதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் திமுக திட்டுறது, அந்த பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு சொம்படிக்கிறது, என்ன இந்திய மக்களை பத்தி காலோட பொய் சொல்றோம்னு மக்களை பார்த்து சொல்றாங்க. டிவியை பார்த்தாலே இதுதான் காட்டுறாங்க. ஆனா இவர்கள் பொய் சொல்றோம்னு சொல்லி மக்களை குற்றம் சாட்டுறாங்க. இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியா வழங்காது, நம்முடைய வாழ்க்கையும் வழங்காது என்பது என்னுடைய தீர்க்கமான கருத்து. இந்த பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடை பத்தி நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.